நயினாரால் அண்ணாமலை செய்த வேலையை செய்ய முடியாது. பிஜேபியை தலைவராக இருந்து கொண்டு திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய அந்த அரசியலை செய்து கொண்டிருந்தார். சரி, அதை செய்ய முடியாது. ஆனால் அதிமுகவினுடைய இன்னொரு மந்திரியாக அவர் மாறிடுவார் நயினார். ஏன்னா அதாவது அதிமுகவோட இப்ப ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அண்ணாமலை திமுக எதிர்ப்பு காணாம போயிடும். என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா அமித்ஷாவுடைய திட்டம் திமுகவை வீழ்த்தணும். இப்ப பிரஸ் மீட் நடந்துன்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம பேட்டியில போயிட்டு இருக்கோம். ஆமா, வரிக்கு வரி திமுகவை வீழ்த்தணும், திமுகவின் ஊழலை அம்பலப்படுத்தணும், திமுகவின் அத்தனை ஊழல்களையும் பட்டியல் போட்டு சொல்றாரு அமித்ஷா. அமித்ஷா சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் சொல்ல மாட்டாரு. நயினார் நாகேந்திரன் சொல்ல மாட்டாரு. என்ன காம்ப்ரமைஸ் ஆயிடுவாரு. ஆனா அண்ணாமலை காம்ப்ரமைஸ் ஆனாரு. நேரு கிட்ட புட்டி வாங்கினாரு, மூர்த்தி கிட்ட புட்டி வாங்கினாரு. வாங்கினாலும் எதிர்த்து அடித்தார். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனா செய்ய வேண்டிய வேலை என்ன? அதிமுக மீது இருந்து கொண்டு திமுகவை எதிர்த்திருக்கணும். திமுகவை எதிர்த்ததை போல் நடித்தாரை தவிர, மக்களை ஏமாற்றினாரை தவிர, நீங்க திமுகவை முழுமையா ஒன்றும் எதிர்க்கல. ஆனா அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருந்து அதிமுக எடப்பாடியும் பிஜேபியும் ஒன்றாக இருந்தால் பிஜேபி வளர்ந்திருக்கும், அதிமுக தோத்து போயிருக்காரு. 2024